எல்லோருக்கும் வணக்கம். ஜூன் மந்தினுடைய எக்ஸ்பைரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு -80 புள்ளிகள் பார்த்திங்க அப்படின்னா சரிவடைஞ்சு 23,865 முடிவடைஞ்சிருக்கு. காலையில் மார்க்கெட் ஓப்பனே பார்த்தோம் அப்படின்னா 24,000க்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. 24,035 அந்த ஓப்பன்லேயே பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஷார்ப் ஷெல்லிங் தான். அடுத்தடுத்து கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து கேண்டில் லோவை பிரேக் பண்ணி நல்லாவே கீழே 850 வரைக்கும் திரும்ப இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப 24 வரைக்கும் மேலே போயிட்டு திரும்ப மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இந்த 900 ரேஞ்சில் ரவுண்ட் அடித்து திரும்ப பார்த்திங்க அப்படின்னா 830 வரைக்கும் திரும்ப லோ. ஒரு ஏற்ற இறக்கங்கள் பெரிய லெவலில் இருந்தாலும் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக ஒரு 80 புள்ளிகள் பார்த்திங்க அப்படின்னா மைனஸில் தான் முடிவடைஞ்சிருக்கு. இந்த எக்ஸ்பைரி பொறுத்த வரைக்கும் என்ன தான் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு எப்படி இருக்கும், அதாவது ஜூலை மந்தினுடைய ஃபஸ்ட்டு ட்ரேடிங் செஷன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன, இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் சார்ட் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூவாக ஒரு ஷார்ப் செல்லிங் வந்ததுனால நல்லாவே மார்க்கெட் கீழே வந்திருக்கு. இப்போ நாளைய மார்க்கெட்டில் சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த 23,800 தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 23,720 ஒரு சப்போர்ட்டு ஆக்ட் ஆகும். அடுத்தது 23,650 பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு ஆக்ட் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. அதேமாரி நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை எங்கே ஆக்ட் ஆகும்னு பார்த்திங்க அப்படின்னா 23,920 இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அடுத்தது 23,980 பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதை உடச்சது அப்படின்னா 24,040 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. இது ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா நம்ம 5 மினிட்ஸ் கேண்டில் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி சொன்னோம். இன்கேஸ் நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு கேண்டிலினுடைய ஓப்பன் ஹையை பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த 2 கேண்டில்ஸ் பிரேக் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொன்னோம். இப்போ அதாவது ஃபஸ்ட்டு கேண்டில் 5 மினிட்ஸ் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹை கொடுத்துட்டு திரும்ப அடுத்த 2 கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் ஹையை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மூணாவது கேண்டில் ஃபஸ்ட்டு கேண்டிலினுடைய ஹையை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம பையிங் ஆகும். திரும்ப மூணாவது கேண்டில் ஃபஸ்ட்டு கேண்டிலினுடைய லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா செல்லிங்காகவும் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த 5 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜியில். அது நீங்கள் பார்க்கல, அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னாலும் பாருங்கள். இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே நம்ம இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பொதுவாக மார்க்கெட் கீழே பார்த்திங்க அப்படின்னா 23,800 இந்த 23,800 ஒன்ஸ் உடைச்சிட்டு கீழே சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 720 650 வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் இந்த லெவல்ஸை உடைக்காமல் மார்க்கெட் மேலே இருக்குது அப்படின்னா இந்த 800 ஸ்டாப் லாஸ் எடுத்து நம்ம பை எடுத்தோம் அப்படின்னா திரும்ப பார்த்திங்க அப்படின்னா 900 980 24,000 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நல்ல பையிங் பிரேக் அவுட் பார்த்திங்க அப்படின்னா 24க்கு மேலே நல்லா சஸ்டெயினாக இருக்குது அப்படின்னாவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம பையிங்கை கன்சிடர் பண்ணலாம். 120 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அடுத்த பிரேக் அவுட் பார்த்திங்க அப்படின்னா 150க்கு மேலே மார்க்கெட் நல்லாவே இருக்குது அப்படின்னாவே நல்லாவே அடுத்தடுத்து 200 300 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப 800 to 24,000 ஒரு ரேஞ்ச் பவுண்டாக மூவ்மெண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா 23,800லேருந்து பை எடுத்தோம் அப்படின்னா 24,000 இங்கே வரும் பட்சத்தில் இங்கே 24க்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியல, திரும்ப கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த 23,800 இந்த மாதிரி மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக மூவ்மெண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். 24,000க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நல்ல பையிங் பிரேக் அவுட்டு, 23,800 கீழே இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.